அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் இந்த பதிவில் 1ஆம் தேதியில் பிறந்த முக்கியமானவர்கள் குணாதிசயங்கள் பற்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். உலக அழகி ஐஸ்வர்யா ராய், தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின், திரைப்பட நடிகர் திரு அஜித், திரு வி.கே. ராமசாமி போன்ற திரைப்பட நடிகர்கள் 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள். 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் சூரியன் ஆதிக்கம் இருப்பதால் சற்று சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எந்த வேலையும் தானே செய்து முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் அளவிற்கு அதிகமாக இருக்கும். எங்கு சென்றாலும் காசை கொடுத்தாது வேலையை முடித்து உடனே முடித்து விட வேண்டும் என்ற அளவுக்கு அதிகமான வேகம் இருக்கும். நியாயமாக இருப்பார்கள், நேர்மையாக இருப்பார்கள். இவர்கள் தாராளமாக உதவியும் செய்வார்கள். ஆகையால் இவர்கள் நண்பர்களை தேடி போக வேண்டியதில்லை, நண்பர்கள் இவர்களை தேடி வருவார்கள். ஆளுமைத்தன்மை இருப்பதால் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நண்பர்களை வைத்துக் கொள்வார்கள். அந்த அளவிற்கு 1ஆம் எண் ஆதிக்கம் உள்ள எண்தான். ஆனால் 1ஆம் தேதியில் பிறந்து நல்ல கையெழுத்து அமைந்திருந்தால் அவர்கள் உச்சத்துக்கே சென்று விடுவார்கள். அதே நேரத்தில் கையெழுத்து சரியில்லை என்று இருந்தால் திருத்தி கொண்டால் முன்னேற்றம் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். கையெழுத்து சரியில்லை என்றால் வளர்ச்சியும் இருக்கும், வீழ்ச்சியும் இருக்கும், இரண்டும் சமபங்கு இருக்கும். நித்யானந்தர் இங்கே குற்றவாளியாக சித்தரிக்கப்படுகிறார். உலக நாடுகளுக்கு அவர் ஒரு மகானாக காட்சி தருகிறார். அவரும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்தான். ஆகையால் தேதி முக்கியம் என்பதை விட அவர்களுடைய குணாதிசயங்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் போன்று அனைத்திலும் அவர்களுக்கு பெயர், கையெழுத்து அனைத்தும் ஒருங்கே அமைந்திருந்தால் அவர்கள் உலகை ஆள்வதற்கே தகுதியானவர்கள். உலக அழகில் பேசப்படும் உலக அழகி ஐஸ்வர்யா ராய் அவரும் 1ஆம் தேதியில் பிறந்தவர்தான். அவர் உச்சத்தை தொட்டுவிட்டார். ஆனால் அவருடைய கையெழுத்து சரிவர இருக்காது. ஆகையால் அவர் வாழ்க்கையில் சில கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார். இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆகையால் 1ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அனைவரும் ஆளுமை மிக்கவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு கையெழுத்தும் சேர்ந்து நன்றாக அமைந்திருந்தால் மட்டுமே அவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். இது உறுதி. இதுபோன்று பயனுள்ள தகவல்களை தாங்களுக்கு தெரிவிப்பதற்கு என்னுடைய சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதற்கும் மிக்க நன்றி.